பணியால் சொல்லுகிற நிறைவின் வார்த்தை. நீங்க சொன்ன வேலையை நான் பெர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை நான் திரும்ப போய் ரீசெக் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த விஷயத்தை திரும்ப போய் நான் ரீசெக் பண்ணணும், இவாலுவேட் பண்ணணும், இன்விஜிலேட் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லி அர்த்தம். முடிந்தது அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். ஆமா, இந்த பூமியிலே உங்களுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். இது இல்ல, அது இல்ல, இது குறைச்ச, அது குறைச்ச அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் உங்களுக்குன்னு உரியதை தேவன் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? தயாரித்து வச்சுட்டார். அல்லேலூயா. யாசுக்கு ஜாக்லின் தாங்கிறது என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் முன்னாடியே முன்குறித்து வைத்து விட்டார். அல்லேலூயா. எனக்கு இந்த பிள்ளைகள் தான் அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முன்னாடியே முன்குறித்து வைத்து விட்டார். அது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். முன்குறித்து வைத்ததா என்ன சொல்றாரு? எல்லாம் முடிச்சிட்டேன்பா, நாளைக்கு பிறக்க போற என் பேரனுக்கு கூட ஆண்டவர் வேணுங்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஏன் அப்படின்னா he is the God of power. அவர் சர்வ வல்லமை உள்ளதான தேவன். வேதம் சொல்லுகிறது ஒரு omnipotent God, சர்வ வல்லமை உள்ளதான தேவன். எதையுமே அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா செய்யாம இருக்க முடியாது. ஆமென். நம்மளால செய்யாம சும்மா உட்கார்ந்திருக்க சொன்னா நல்லா உட்கார்ந்திருப்போம். ஆனா அவரால சும்மாவே உட்கார்ந்திருக்க முடியாது. 24 மணி நேரமும் உங்களை விசாரிக்கிற, 365 நாளும் உங்களை விசாரிக்கிற, ஆண்டாண்டு காலங்களுக்கும் யுக யுகங்களுக்கும் உங்களை விசாரிக்கிற ஒருவர் இயேசு. அல்லேலூயா. அப்ப இவர் இங்க சிலுவையில சொல்றாரு, முடிஞ்சிருச்சுனா அப்ப இதோட முடிஞ்சிருச்சு, சாப்டர் க்ளோஸ் பா, முடிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லல. அது முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிப்பதற்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு பயங்கரமான சூழ்நிலைகள், உடல்நிலை சரியில்லை. ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தையை மட்டும் அதிகாலையில் எழுந்தும் போது பேசிக்கிட்டே இருந்தார். ரெஜினுவேட்டட், ரீஜெனிவேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு இதோட அர்த்தம் தெரியல, இந்த வெக்காபுலரி எனக்கு தெரியாது. டேனியல் பிரதர் தெரியுமா? அவர் இங்கிலீஷ் வாத்தியார். ரீஜெனுவேட்டட் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்னடா எனக்கு இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாது, படிச்சது தமிழ் மீடியம், அதனால இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு தெரியாது. யாருக்காவது இதோட அர்த்தம் தெரியுமா? புத்துயிர் பெறுதல். புத்துயிர் பெறுதல். என்னடா இது? ஆண்டவர் முடிஞ்சிருச்சுன்னு பிரசங்கத்துக்கு நமக்கு தலைப்பு கொடுத்தது, இந்த வார்த்தை மட்டும் நம்ம காதுல கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு நேற்று தான் என்ன பண்ணேன், கூகுள் மாமாட்ட போய் கேட்டேன் என்ன அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அது வந்து புத்துயிர் பெறுதல், புத்து உணர்ச்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் இந்த முடிவை முடித்து ஒரு புது உயிரை நமக்குள்ளாக உருவாக்குகிறார். நீ நான் செய்யறதெல்லாம் முடிச்சிட்டேன், நான் பண்ண வேண்டியதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ பண்ண வேண்டியது இனிமே என்ன பண்ணுது, தொடங்க போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அருணாமா வந்து சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, 7ங்கிறது பூரணம், 8ங்கிறது புதிய துவக்கம் அப்படின்னு அந்த நம்பர்ஸ் வச்சு அவங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் இருந்தது. அப்ப ஆண்டவர் வந்து ஒரு புதிய விஷயத்தை தொடங்குவதற்காக தன்னோட வேலையை செஞ்சிட்டார். ஒரு சில வீட்டுல பாருங்களேன், ஒருத்தரை நம்பிய குடும்பம் நடந்துகிட்டே இருக்கும், ஒருத்தரை நம்பிய குடும்பம் நடந்துகிட்டே இருக்கும். சடனா ஒரு சூழ்நிலை வரும், அவங்க இல்லைங்கிற ஒரு நிலை உருவாகும். அப்பதான் புதிய புதிய முயற்சிகள் அந்த குடும்பத்துல ஆரம்பமாகும். பார்த்திருக்கீங்களா? அவங்க ஒரு பெரிய செழிப்புக்குள்ளாக போகிறத அவங்களால பார்க்க முடியும். அவங்களோட திறமை அப்பதான் வெளியிலேயே வரும். இவ்வளவு நாள் அது எல்லாம் அப்படியே மடங்கடிக்கப்பட்டிருக்கு. அப்ப இத்தனை நாட்கள் பாவத்திலே கிடப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான நம்மை பரிசுத்தத்தினுடைய தொடக்கத்திற்காக தேவன் அவருடைய வாழ்க்கையை முடிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே டைம் எடுத்துக்கிறேன் நான். கர்த்தனோட பவர் வர வரைக்கும் அடுத்த அவ்வளவு சவுண்ட் வருமான்னு தெரியல. அதனால தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு, தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதற்கு, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்கு, இந்த முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பத்துல தேவன் இருக்கார்ல, பிதாவாகிய தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 2:6 போய் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 2:6 போய் நீங்க வாசிக்கும் பொழுது, 2:2 வாசிக்கும் பொழுது, தன் கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து 7ஆம் நாளிலே தேவன் என்ன பண்ணாரு? ஓய்ந்திருந்தார். அந்த கிரியைகளை அவர் செய்து முடிக்கிறார். என்ன கிரியை? ஏன் உள்ள வாழ்றதுக்கு ஒரு சமபூமி,
ஏன் உள்ள விவசாயம் செய்யறதுக்கு ஒரு நல்ல வயல் நிலம், ஏன் உள்ள தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நீரூற்று, ஒரு நீரூற்று, கடல், ஆறு, ஏன் உள்ள நல்ல மட்டன் சிக்கன் சாப்பிடுறதுக்கு ஆடு மாடு. தேவன் தன்னுடைய கிரியைகளை எல்லாம், நம்முடைய மாம்சத்துக்குரிய கிரியைகளை எல்லாம் பிதாவாகிய தேவன் ஆவியிலே இந்த பூமி இந்த யுகம் உருவாவதற்கு முன்பாக அவர் செய்து முடித்து அவர் ஓய்வெடுத்தார். அவருடைய ஓய்வை இயேசு டேக் ஓவர் பண்றாரு. எதுக்கு? ஆத்துமாவிலே அடுத்த பரிமாணங்களாக செல்வதற்கு. அல்லேலூயா. இங்கே என்ன பண்றாரு? காடியை வாங்கினதற்கு பின்பாக, காடியை வாங்கின பின்பு வசனம், காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார், ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு வசனம். அப்ப அந்த காடினா இங்கிலீஷ்ல போய் வாசிச்சீங்கன்னா வினிகர் அப்படின்னு சொல்லப்படுது. வினிகர் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? க்ளீன் பண்றதுக்கு, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு. சரி சரி பண்ணிக்கலாம். கெட்டு போகாம இருக்கிறதுக்கு வினிகர். வேற நல்ல கறி வேகிறதுக்கு, டேஸ்ட்டுக்குலாம் போட மாட்டாங்க. கறி வேகிறதுக்கு இதாங்கப்பா, கறி நல்லா வேகிறது. சாப்பிட்டு சிக்கன் வேகும்போது கொஞ்சம் ஊற்றுவாங்க. மட்டன் மட்டன் வினிகர்ல என்னென்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சோடியம் அசிட்டேட்டும் ஆல்கஹாலும் இருக்கு. திராட்சை ரசம் ராஜாக்களுக்கு தகுதி, மதுபானம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. அப்ப அதை குடிக்கும் போது என் உடம்புல இருக்கிற அசட் எல்லாம் வெளியில போய் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் உடலில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். ஒத்துக்கிறீங்க? எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். அசுத்தம் வெளியே வந்துருச்சு. பிறக்கும் பொழுதும் இறக்கும் பொழுதும் என்ன பண்ணுது? அசுத்தம் வெளியே வந்து விடுகிறது. அப்போ இந்த அசுத்தம் வெளியே வருவதற்காக, அசுத்தம் என்ன பண்ணுது? வெளியே வருவதற்காக இங்கே ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க? அவர் மனுஷன்னு நினைச்சிட்டு அவருக்கு கொண்டு போய் என்ன பண்றாங்க? வினிகர் கொடுப்பா, குடிச்சவன் என்ன பண்ணிடும்? அசுத்தம் எல்லாம் வெளியில வந்துடும். அவருக்கு அசுத்தம் இல்லைங்க. அல்லேலூயா. அவர் இவ்வளவு வேணும் பாவம் அறியாத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கிட்ட பாவம் இல்ல. ஆமென். அவர்கிட்ட பாவம் இல்லாதபடினாலே அவர் என்ன பண்ணல? காடியை வாங்கினத குடிக்கல. வாங்கினது என்ன பண்ணல? குடிக்கல. அதுல ஆல்கஹால் இருக்கு. ராஜாவாக இருக்க வேண்டியவர் மதுபானத்தை குடிக்கிறது அவருக்கு தகுதி அல்ல. அப்ப தேவனுடைய வார்த்தைகளின் படியாக அவர் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு அர்ப்பணிப்பு. உங்களுக்காக எனக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவர். அல்லேலூயா. ஆறாவது வார்த்தை அர்ப்பணிப்பு. எத்தனை பேரு மற்றவர்களுக்காக உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க? மில்லியன் டாலர் கொஸ்டின். லட்சங்களிலே ஒரு கேள்வியா வேணா இது இருக்கலாம். பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா எல்லா இடத்துலயுமே நம்முடைய சுயநலம் எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஒட்டி இருக்கும். என் வாழ்க்கை முழுக்க என் பிள்ளைக்கு தான், என் பொண்டாட்டிக்கு தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுக்கு தான் என் வாழ்க்கை, என்னுடைய மாமாக்கு, என் அத்தைக்கு, என்னுடைய எல்லா இடத்துலயுமே ஒரு சுயம் இருக்குங்க. ஆனா இங்கே தேவன் தன்னுடைய சுயத்தையும் அளிக்க அவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இது என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, ஆரம்பத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் உருவாவதற்கு ஒரு பெண்மணியை போய் சந்திக்கிறார். அவங்க பேர் என்ன? ஒரு மரியாள். தேவதூதன் காபிரியல் வந்து நின்று என்ன பண்றாரு? ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் உன் கர்ப்பத்துல பிறப்பது பரிசுத்தமா இருக்கும், பரிசுத்த ஆவியின் நிழல் உன் மேல வரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்திரீ தன்னை தேவனுக்காக அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. ஏங்க, அர்ப்பணிப்பு